நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலையே நிலவும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மத்திய மாகாணங்களிலும் ரத்னபுரி, மொனராங்கலை, ஹம்மாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனிடையே காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக கட்பெட்டி வரையிலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளுக்கும் செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் மீனவர்கள் கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. குறித்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகெங்கிலும் தீவிரமான வானிலை மாற்றங்களை உருவாக்கும் எல் நினோ தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஆரம்பமாகியுள்ளதாக வானிலை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். எல் நினோ நிலைமை பலவீனமடைந்து காணப்பட்டாலும் எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விளைவடையக்கூடும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். எதிர்வரும் காலத்தில் எல் நினோ நிலைமை மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் அதிகமாக காணப்படுகின்றது. எமக்கு பாரிய நீர் பற்றாக்குறை ஏற்படும் என நான் நம்பவில்லை. எவ்வாறாயினும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதே மிகவும் முக்கியமானதாகும். அதற்கமைய அக்டோபர் மாதத்தின் பின்னர் எல் நினோ தாக்கத்தினால் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நிலைமையை எம்மால் முகாமைத்துவம் செய்ய முடியும் என நம்புகின்றோம். எல் நினோ தாக்கத்தினால் நீர் பயன்பாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுமா? இது தொடர்பில் நீர் வழங்கல் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க கருத்து தெரிவித்தார். லபுகம கலத்துவாவு நீர்த்தேக்கங்களில் தற்போதுள்ள நீர் கொள்ளளவுக்கு மத்தியில் எதிர்வரும் 3 மாதங்களில் மழை பெய்யாவிட்டாலும் தற்போதுள்ள நீரை பயன்படுத்தி 3 மாதங்களுக்கு தடையின்றி நீர் விநியோகத்தினை வழங்கப்படும். மேல் மாகாணத்தின் நீர் வழங்கல் நடவடிக்கைகளுக்காக கரணி, கழுகங்கையில் உள்ள நீரை பயன்படுத்தி எதிர்வரும் 2 மாதங்களுக்கு எத்தகைய ஆபத்துகளும் ஏற்படாது என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எனவே தற்போதுள்ள நிலைமைக்கு மத்தியில் எம்மால் முன்னோக்கி நகர முடியும் என நினைக்கின்றேன். எல் நினோ நிலைமையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் அண்மையில் நடைபெற்ற கோப் குழுவில் தெரிவித்தார். எதிர்வரும் 2 மாதங்களுக்கு வறட்சியான வானிலை நிலவக்கூடும். அந்த நிலைமையை சமாளிப்பதற்காக எமது நீர்த்தேக்கங்களில் நீர் சேமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்களுக்கு நீரை வழங்குவதில் சிக்கல் ஏற்படுமாயின் குடிநீருக்கு மாத்திரம் நீரை வழங்குவதே எமக்குரிய ஒரே தெரிவாக அமையும். அதற்காக அனைத்து மாவட்டங்களையும் தயார்படுத்தியுள்ளோம். நீரூற்றுக்களை அடையாளம் கண்டுள்ளோம். வரலாற்று தரவுகளுக்கு அமைய வறட்சி எவ்வாறு ஏற்பட்டது என்பதை கண்டறிந்து அதற்கமைய எமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். எல் நினோ நிலைமையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா? எல் நினோ நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சு மட்டத்திலான உபக்குழு ஒன்றை நியமித்துள்ளோம். அரசாங்கம் என்ற வகையில் இதற்காக நாம் தயாராகி வருகின்றோம். அனைத்து அமைச்சுகள் மற்றும் நிறுவன தலைவர்களின் தலையீட்டுடன் ஏற்படும் நிலைமையினை எதிர்கொள்வதற்கு தயாராகியுள்ளோம். எந்த ஒரு நிலைமையினையும் எதிர்நோக்குவதற்கு அரசாங்க நிறுவனங்களையும் திணைக்களங்களையும் நாம் தயார்படுத்தியுள்ளோம். அரசாங்கம் என்ற ரீதியில் இதன் பொருட்டு நாம் தயாராக இருக்கின்றோம்.